तू ना जरा सा भी मेरी तरह ना कहीं से मैं तेरी तरह मिलके भी दोनों हैं अजनबी कैसी है ये दास्तां நாம இதுலயா கோவிலுக்கு போக போறோம்? இல்ல அது எனக்கு ஓகே தான். ஆனா நான் எப்படி உட்கார்றது? அட இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க ஏற்கனவே ஸ்மார்ட் வேற, டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. இங்க பாருங்க, நீ இந்த மாதிரி முதல்ல புடிச்சுக்கணும், அப்புறம் ஏறி உட்காரணும், அப்புறம் இந்த மாதிரி சாஞ்சிக்கணும். புரியுதா? அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. லா 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 லா. ஆல்ரெடி குட்டிட்டல்ல, இறங்கு. கவலைப்படாதீங்க பிரம்மச்சாரி, நான் உங்களை டச்சே பண்ண மாட்டேன். இங்க பாருங்கப்பா, புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க ஒன்னா சேர்ந்து 291 தடவை இந்த கோவிலை சுத்தி வராங்க. ஒன்னா சேர்ந்து கலசத்தை எப்படி வச்சு சுத்தி வர்றது? இவன் தான் பிரம்மச்சாரி ஆச்சு, இவனை தொடக்கூட முடியாது. இந்த சூரஜ் இப்ப எங்க போறான்? நீ கோவில சுத்தி வரணும் இல்லையா? அப்ப நான் சொல்றேன், நீ இதுல உட்காரு. இல்ல இல்ல, என்னால சுத்தி வர முடியும். இல்ல உட்காரு. நீ போய் உட்காருமா. நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறது. पर लंबी है दूरियां है दूरियां सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपते देन्द्रियुगं स्मरामि मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं गरुडध्वज मङ्गलं पुण्डरीकाक्ष मङ्गलाय तनोहरि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते தாயே, இந்த கல்யாணம் என் சம்மதத்தோட நடக்கல. ஆனா நான் இப்போ சூரஜ என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். ஒரு மனைவியா எல்லா சந்தோஷத்துலயும் எல்லா துக்கத்திலையும் நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான சக்தியை எனக்கு கொடுங்க.
கட்டாயத்தின் பேர்ல தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். நான் ஈஷோடைய வாழ்க்கையை இப்பொழுதும் நாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நான் ஆசைப்படுறதெல்லாம் இந்த கல்யாணங்கிற உறவை விட்டுட்டு அவ அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இங்க பாருப்பா, இந்த பாதுகாப்பு கயிறை ஒருத்தர் இன்னொருத்தரோட கையில கட்டி விடுங்க. அப்பதான் அம்மனோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். एक है आसमां, दोनों ही है दोनों से जुदा, रहते हैं दोनों ही साथ साथ, पर लंबी है दूरियां, है दूरियां। तू कहाँ मैं कहाँ, तू कहाँ मैं कहाँ, तू कहाँ मैं कहाँ, तू कहाँ मैं कहाँ। அந்த ஆத்தா அருளால நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நீங்க சேர்ந்து இருக்கும் போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரியான ஆளு தான் தேர்ந்தெடுத்திருக்க. இந்த saree நல்லா இருக்கு. எங்கம்மா வாங்கின? எந்த சாரி என் புருஷன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தார். புருஷன் புருஷன் சொல்றது கேட்டு அப்படியே வெறுத்து போச்சு. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. பாத்தீங்களா, புருஷனா இப்படி இருக்கணும். பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருக்காப்ல. ஆனா நீங்களும் தான் இருக்கீங்க, ஒரு கட்சி கூட வாங்கி கொடுத்ததில்ல. அந்த ஆண்டவன் தான் எங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்தது. நல்ல அருமா. இப்பையில இருந்து இந்த மொத்த ஏரியாவும் என்னோடது மட்டும்தான். இதுக்கப்புறம் மனோகர் பான் மசாலா வண்டி நம்ம ஏரியாக்குள்ள வராதுங்க. ஏய், உனக்கு கண்ணு தெரியலையா? சூப்பர். கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்லா புளியன் கொம்பா புடிச்சிட்டு, அதுவும் அந்த குலாப் சிங்கோட பொண்ணையே புடிச்சிட்டேன். பாவம் அந்த குலாப் சிங், நீ பிரம்மச்சாரி நினைச்சிட்டு தன்னோட பொண்ணை உன்கிட்ட பாத்துக்க சொல்லி உன்னை வேலைக்கு வச்சிருக்கான். ஆனா நீ என்ன பண்ண? அவளை பாத்துக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயே அவளை கொண்டு வந்துட்ட. நீ பெரிய ஆளுதான்ப்பா. நானும் கேள்விப்பட்டேன். இந்த நகரத்திலேயே டக்கர் ஃபிகர்னா அது அவதானாமே. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? 2 ரவுடிங்க கோயில்ல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கம்மா. அவனுங்களுக்கு கடவுள் மேல பயமே இல்ல. சுரேஷ், stop! அப்போ உன்னோட புருஷன் ரவுடியா? உன்னோட சேலை, குங்குமம், பொட்டு, வளையல் இதெல்லாம் ரவுடிசம் பண்ணி தானே அவன் வாங்கியிருக்கான். இந்த மாதிரி ரவுடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே மேல். ஈஷா, இன்னையோடு நீ 17 வார திங்கக்கிழமை விரதத்தை முடிச்சிட்ட. எந்த மாதிரி கணவன் வரணும்னு வேண்டுன? அண்ணி, புருஷன் பொண்டாட்டின்றவங்க ஒருத்தரோட அடையாளமா இருக்கணும். அதாவது ஏர் உடல் ஓர் உயிர் மாதிரி.
எந்த உறவுல ஒருத்தரோட தப்பால இன்னொருத்தர் கேள்வி கேட்கப்படுறாங்களோ அந்த இடத்துல ஒருத்தர் சக்சஸ் ஆனால இன்னொருத்தர் சக்சஸ் ஆன மாதிரி தான். அதனால நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் எனக்கு புருஷனா வரணும்னு. அப்பதான் மக்கள் பாக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க பாருங்க ஐஏஎஸ் ஆபீசருடைய பொண்டாட்டி போறாங்கன்னு. பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப போலாமா?